गोपिका जीवनस्मरणं गोविन्द गोविन्द। सद्गुरु विठ्ठलदास महाराज की जय। சூரியவம்சத்து ராஜாக்களுடைய கதையை கேட்டாலே பரம புண்ணியம் பரம பாக்கியம்னு பெரியோர்கள்லாம் சொல்லுவா. ஏன்னா எல்லோரும் தர்மாத்மாக இருந்து கொண்டு அப்படி பகவத் பிராப்தி அடைந்த மகான்கள். நம்மளுக்கு இதுக்கு முன்னாடி சரித்திரமா இருக்கக்கூடிய பரமபாகவதோத்தமன் பகவான் கிட்ட அப்படி பக்தி பண்ணி ஒரு பிராமண சாபம் கூட ஒன்றும் பண்ணாதபடிக்கு துர்வாசரை கண்டு உலகமே பயப்படும் போது அந்த துர்வாசரே இந்த பகவத் பக்தன் கிட்ட சரணடைந்து அவர் க்ஷேமமா இருக்கிறது போல இந்த அம்பரீஸ்வரையுடைய பக்தியானது இருந்தது. அப்படி பரம பாகவதோத்தமனா இருக்கக்கூடிய அம்பரீஷருடைய சரித்திரத்தை தெரிஞ்சுட்டோம். மேல பிரம்மனிஷ்டால அந்த அம்பரீஷர் புத்திரனுடைய கதைகளை ஆரம்பிக்கிறார். விரூபன், கேதுமான், சம்பு அப்படின்னு 3 புத்திரர்கள் பிறக்கிறார்கள். இன்னார் பிறந்தார்னு அவர் பிரம்மனிஷ்டால் சொல்லும் போது ஆச்சரியமா இருக்கு. எப்படிதான் இத்தனை பேரை ஞாபகம் வச்சுட்டு இவருக்கு இவர் பிறந்தார்னு சொல்றான்னு ஒவ்வொருத்தரையும் மலைச்சி போறது. அதை பார்க்கும்போது அழுக்காம எல்லாத்தையும் சொல்லிட்டு வரார் பிரம்மனிஷ்டா. ஏன் இதெல்லாம் சொல்லிட்டு வர்றாருன்னா, இவ எல்லாரும் தர்மாத்மாக்கள், இவ பேரு சொல்லும் போதாவது நம்மளுக்கு புண்ணியம் வரட்டும்ன்றதுனால அப்படிலாம் பிரம்மனிஷ்டால் சொல்லிட்டு போறார். இன்னார் பிறந்தான்னு சொல்லிட்டு அந்த வம்சத்துல ரச்சயிதரர்னு முக்கியமான ஒருத்தர். அவருக்கும் குழந்தை பிறக்காத போது இந்த சில பேர் தான் வசிஷ்டரை அவலம்பிக்கிறா. அவாவாளுக்குன்னு சில குரு இருக்காப்புல இருக்கு. இந்த ரச்சயிதரர் அங்கீரசரை போய் குருவாக வர்ணிச்சு எனக்கு மேல புத்திரபாகியம் வேணும் அப்படின்ன உடனே அவர் தன் தேஜஸ்னால ஒரு திரவத்தை உண்டு பண்ணி அதை ரச்சயிதரத்தை கொடுத்து, நீ இதை குடிச்சிட்டு நீ குடும்பம் நடத்தின்னு வா, அப்போ உனக்கு பேஷான குழந்தைகள் பிறக்குவா அப்படின்ன உடனே இங்க அங்கீரசருடைய தேஜஸும் ரச்சயிதருடைய தேஜஸும் கலந்து என்னன்னா அந்த புத்திரர்கள் பிறக்கிறார்களாம். அந்த அம்மாவுக்கு பிராமணால் மாதிரி நல்ல புத்தி கூர்மையா இருக்கு, க்ஷத்திரியர்கள் போல பாகுபலம் சரீர பலமும் இருக்கு. ரெண்டும் கலந்து பிறக்கிறதா அந்த குழந்தைகளுக்கெல்லாம். அப்படி 2 விதமான யோக்கியத்தையோடையும் அந்த குழந்தைகள் பிறந்தார்கள்னு இதை வர்ணிச்சன் வரார் பிரம்மனிஷ்டால். இவ்வாறு இந்த அம்பரீஷனுடைய வம்சாவளியை சொல்லிட்டு அடுத்தது முக்கியமாக ராமச்சந்திர பிரபு எந்த வம்சத்தில் அவதாரம் பண்ணாரோ அப்பேற்பட்ட குலக்கூட்டஸ்தனா இருக்கக்கூடிய இக்ஷ்வாகுனுடைய கதையை ஆரம்பிக்கிறார். இக்ஷ்வாகு பரமதர்மாத்மா, தன் அப்பா போலேயே அப்படி ஒரு ராஜ்ய பரிபாலனம் பண்ணினார் அப்படின்னு பிரம்மனிஷ்டால் இக்ஷ்வாகுனுடைய பெருமையெல்லாம் சொல்லி, இக்ஷ்வாகுக்கு 100 புத்திரர்கள், அதுல விகுக்ஷி முதலிய 100 புத்திரர்கள் பிறக்கிறார்கள் அப்படின்னு இக்ஷ்வாகுனுடைய கதையை சொல்ற. இந்த இக்ஷ்வாகுனுடைய பெருமை ஸ்ரீமத் பாகவத்துல கம்மியா தான் இருக்கு. புராணாந்தரத்துல சொல்லும்போது இந்த இக்ஷ்வாகு தான் அயோத்திக்கு அந்த ரங்கநாதர் அழிச்சன் வந்தவரே இக்ஷ்வாகு தான். இன்னைக்கு ஸ்ரீரங்கத்துல ரங்கநாதர் பள்ளி கொண்ட பெருமாளா இருந்து எல்லோருக்கும் அருள் புரிஞ்சுன்னு இருக்காரு. அவர் சொர்க்கலோகத்துல இருந்தவர். அந்த சொர்க்கலோகத்துல ரங்கநாதர் இந்திரன் தேவதைகள்லாம் பூஜை பண்ணிட்டு இருந்தாலாம் அந்த ரங்கநாதரை. இந்த சூரிய வம்சத்து ராஜாக்கள் எல்லாம் போய் இந்த தேவர்களுக்கு சகாயம் பண்ணுவதுன்றது அவளுடைய வாழ்க்கையில அவ்வப்போது போய் இந்த மாதிரி சகாயம் பண்ணிட்டு வருவா. இப்படி பண்ணிட்டு வரும்போது ஒரு தடவை இக்ஷ்வாக்கு போய் தேவதா நிமித்தமாக சண்டை போட்ட உடனே தேவர்களுக்கு ஜெயம் வந்தது. உடனே இந்திரன் இக்ஷ்வாக்குவை கூப்பிட்டு, உமக்கு எது வேணும்னாலும் கேளுங்கோ, கொடுக்குறேன், என்கிட்ட இருக்கு, என் இந்திராணியை தவிர, என்னுடைய மனைவியை தவிர நீங்க எது வேணாலும் கேளுங்கோ, கொடுக்குறேன் அப்படின்னா. அப்போ உனக்கு உன் மனைவி தான் முக்கியம், அப்போ எது வேணாலும் கேளுங்கன்னு கொடுக்குறேன்னா மற்ற எதுலேயும் ஆசை இல்லை, நீங்க எடுத்துன்னு போலான்னு தானே அர்த்தம். அப்போ பள்ளிக்கொண்ட பெருமாளா இருக்கக்கூடிய அங்க ஸ்ரீரங்க பெருமாள் இருக்காரோன்னு உள்ள அவருக்கு கொஞ்சம் வருத்தம் வந்துருதான். அவருக்கு ஈகோ ஜாஸ்தி ஆயிடுது. என்னன்னா, உன் க்ஷேமத்துக்காக நான் இங்க படுத்துன்னு இருக்கேன்னும் போது உனக்கு உன் மனைவி தானே முக்கியமா இருக்கா, இந்திராணியை தவிர எதை வேணாலும் கேளுங்கோ, நீங்க எடுத்துன்னு போலான்னு சொன்ன உடனே பெருமாளுக்கு கொஞ்சம் கோபம் அவர் யாருக்கும் தெரியாம இக்ஷ்வாக்குடைய மனசுக்குள்ள போய், உள்ள நான் பள்ளி கொண்டு இருக்கேன், என்ன நீ அழிச்சுன்னு போ, என்ன நீ கேளு அப்படின்றது போல மனசுல பகவான் தோணம் பண்றார் இக்ஷ்வாக்கு. உடனே இக்ஷ்வாக்கு ஏதோ பணம் கேட்பார், செல்வம் கேட்பார், அது கேட்பார், இது கேட்பார், ஏதாவது சித்திகள் கேட்பார்னு இப்படின்னு நினைச்சிட்டு இருக்கும்போது அந்த இக்ஷ்வாக்கு இந்திரன் கிட்ட
உள்ள பூஜையில ரங்கநாதர் இருக்காரே, அந்த ரங்கநாதர் எனக்கு வேணும், நான் ஆராதனை பண்ணணும் அப்படின்ட்டு. இப்பதான் மூக்குல விரல் வைக்கிறான் இந்திரன். ஆஹாஹா, இவரை மறந்துட்டமே அப்படின்னு சொல்லிட்டு, அவருக்கும் இந்திரனுக்கும் ரங்கநாதர் ரொம்ப பிடிக்கும். ஆனா இப்படி அவசரப்பட்டு இப்படி சொல்லிட்டமேன்றதுக்காக, நான் கொடுத்த வாக்கு கொடுத்தது தானே, அதனால இக்ஷ்வாக்கு இப்படி கேட்ட உடனே நான் ரங்கநாதரை கொடுப்பேன், ஆனா அதுக்கு முன்னாடி ஒரு பரீட்சை வைப்பேன், அந்த பரீட்சையில நீங்க ஜெயித்தால்தான் இந்த ரங்கநாதர் எடுத்துன்னு போலாம் அப்படின்ன உடனே மேல ஏற்பாடு பண்ணுங்க அப்படின்ட்டார் இக்ஷ்வாக்கு. உடனே இந்திரன் என்ன பண்றான்னா, ரங்கநாதர் மாதிரியே அதே மாதிரியே 7 ரங்கநாதரை அப்படியே தேவமாயினால சிருஷ்டி பண்ணி எல்லாத்தையும் அப்படியே ஒவ்வொரு இடத்துல வச்சிருக்கான் பக்கத்துல பக்கத்துல. உடனே இக்ஷ்வாக்கு கூப்பிட்டு, இதுல எந்த சுவாமி ஒரிஜினலோ, எது நாங்க ஆராதனை பண்ணிட்டு இருக்கிற மூர்த்தியோ, அவரை போய் நீ சரியாக தொட்டீரே ஆனால் அந்த ரங்கநாதரை நீங்க அழிச்சுன்னு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்திரன் இப்படி ஒரு பரீட்சை வைக்கிறான் இக்ஷ்வாக்குக்கு. இப்படி பரீட்சை வைக்கிறான்னா இது ரங்கநாதருடைய சங்கல்பம் இல்லை அப்படின்னா இது தேடுறது கஷ்டம். எது ரங்கநாதர்னு தெரியாது, புதுசா ஒரு சுவாமி எப்படி இருப்பார், எப்படி அருள் புரிவார், அவர் கூட பழகினாதானே தெரியும், அதனால கஷ்டமா இருக்கும். இது ரங்கநாதருடைய சங்கல்பம் தானே, அவர் தானே இக்ஷ்வாக்குனுடைய மனசுல தோண பண்ணார். உடனே ரங்கநாதர் இவ்வளோ பண்ணவர் அதிகம் பண்ண மாட்டாரான்னு அவர் என்ன பண்றாருன்னா, மனசுக்குள்ள போய் அங்க பாரு, அங்க 3 முடிஞ்சு 4ஆவதா இருக்கேன் பாரு, அதுதான் ஒரிஜினல், எனக்கு இவன்கிட்ட இருக்க வேண்டாம். எப்போ அவன் மனைவி தான் முக்கியம்னு என்ன கூட கண்டுக்காம இருந்தானோ, நீங்கள்லாம் ரொம்ப ஸ்ரத்தையா என்ன பூஜை பண்ணுவேன் எனக்கு தெரியும், இங்கேருந்து என்ன பூலோகத்துக்கு அழிச்சுன்னு போயிடு, அயோத்தியில நான் இருக்கேன், நீங்க எல்லாரும் பூஜை பண்ணுங்கோ அப்படின்னு சொல்லிட்டு ரங்கநாதர் இக்ஷ்வாக்குட்ட மனசுல சொல்றாராம். இப்படி யோசிப்பது போல யோசிச்சுட்டு இக்ஷ்வாக்கு அப்புறம் இதோ 4ஆவதா இருக்காரே அவர் தான் எனக்கு தோன்றது அப்படின்ன உடனே இந்திரன் மூஞ்சி தொங்க போட்டானா, ஏன்னா அதுதான் ஒரிஜினல். உடனே கொடுத்த வாக்கு கொடுத்தது தானே. உடனே அந்த ரங்கநாதரை இக்ஷ்வாக்கிட்ட ஒப்படைச்சு, நான் சத்தியா பூஜை பண்ணிட்டு வந்தேன், என்னமோ ரங்கநாதருடைய சங்கல்பம் உங்க கூட பூலோகத்துக்கு வரணும்னு நினைக்கிறாரு போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரங்கநாதரை இக்ஷ்வாக்கு கிட்ட ஒப்படைச்சா, இக்ஷ்வாக்கும் பரம சத்தையா அழைச்சன் அயோத்தியில பிரதிஷ்டை பண்ணி அப்போலேருந்து அந்த ரங்கநாதரை பூஜை பண்ணிட்டு வரா அப்படின்னு அந்த ரங்கநாத பெருமாளுடைய அந்த ஸ்ரீரங்க மகாத்மியத்துல இந்த கதைகள்லாம் சொல்லப்படுறது. இந்த ஸ்ரீரங்கத்துல வரக்கூடிய பெருமாள், ஸ்ரீரங்கத்துல இருக்கக்கூடிய அந்த பெருமாள் அயோத்தியில இருந்தாராம். ராமச்சந்திர பிரபு பரியந்தம் இந்த ரங்கநாதரை பூஜை பண்ணிட்டு வந்தா. ராமச்சந்திர பிரபு தான் அடுத்ததாக விபீஷண ஆழ்வாருக்கு அவர் கேட்டதுனால கொடுத்தார் அப்படின்னு இந்த ரங்கநாத சுவாமி அயோத்தியில இருந்தார். அந்த ரங்கநாதர் அயோத்திக்கு கொண்டு வந்த பெருமை இக்ஷ்வாக்கு தான் உண்டு. அதனாலதான் இந்த ராமச்சந்திர பிரபு இவர்கள்லாம் சொல்லும் போது ஐக்ஷ்வாகவஹான்னு ஸ்ரீமத் ராமாயணத்துல வரும். அப்படின்னா இக்ஷ்வாக்கு வம்சத்துல பிறந்தவர்கள். இக்ஷ்வாக்கோஹோ கோத்ராபத்தியம் புமானு ஐக்ஷ்வாகவஹான்னு சம்ஸ்கிருதம். அப்படி இக்ஷ்வாக்குக்கு அப்புறம் யாரெல்லாம் பிறக்கிறாளோ அவர்கள் எல்லோருக்கும் ஐக்ஷ்வாக்கவர்கள்னு பேரு. ரகுக்கு அப்புறம் யாரெல்லாம் பிறக்கிறாரோ அவர்கள் எல்லோருக்கும் ராகவர்கள்னு பேரு. ரகோகோ கோத்ராபத்தியம் புமானு ராகவா. அந்த மாதிரி இக்ஷ்வாக்கு அப்புறம் இருந்தனால இவர்களுக்கு ஐக்ஷ்வாக்கவர்கள்னு பேரு. இந்த இக்ஷ்வாக்கு தான் ரங்கநாதரை அயோத்திக்கு கொண்டார் அப்படின்றது இந்த பெருமை. அப்பேற்பட்ட தர்மாத்மா. அவருக்கு விகுக்ஷி முதலிய 100 புத்திரர்கள். அந்த 100 புத்திரர்களையும் வடக்கு திக்கில் கொஞ்சம் பிராந்தத்தை ஏற்படுத்தி கொடுத்து 25 பேரா 4 திக்கில் நீங்க அப்படியே பரிபாலனம் பண்ணிட்டு வாங்கோ அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கு ராஜ்யத்தை ஒப்படைச்ச. அப்புறம் விகுக்ஷின்னு அவர் தான் மூத்த மகன். அந்த மூத்த மகனும் எல்லாருக்கும் ராஜ்ய பரிபாலனம் பண்ணுவது போல அவனை ஏற்பாடு பண்ணினார். அவர் ஒரு ஸ்ராத்தம் பண்றார் இக்ஷ்வாக்கு. இந்த கலியுகத்துலதான் மாம்சம் வர்ஜியம்னு சொல்லியிருக்கு. கிருதயுகத்துல எல்லாம் ஸ்ராத்தத்துக்கே மாம்சத்தை உபயோகப்படுத்தியிருக்கா. உடனே இக்ஷ்வாக்கு ஸ்ராத்தம் வருது, நீ போயிட்டு நல்ல மாம்சமா எடுத்துன்னு வா, சமைச்சு பிராமணாளுக்கு போடணும் அப்படின்றது போல இக்ஷ்வாக்கு அந்த விகுக்ஷியை அனுப்புறார். நீ தான் போய் எடுத்துன்னு வரணும்னு. தன் மகனா இருக்கிறதுனால அவரும் போய் நல்லா வேட்டையாடி நல்ல மாம்சத்தெல்லாம் தயார் பண்ணி வச்சிருக்கார். அப்படி தயார் பண்ணி வச்சுட்டு இருக்கும்போது என்னன்னா, அவருக்கு களைப்பு தாங்கலை. கலப்பு தாங்காம பசியா இருக்கும்போது போனா போறதுன்னு அந்த எந்த மாம்சத்தை பக்குவம் பண்ணி எடுத்துன்னு போகணும்னு வச்சிருக்காரோ அந்த மாம்சத்தையே, முயல் மாம்சம் இருக்கு, பசியில அதை சாப்பிட்டுட்ட. யாருக்கு தெரிய போறது, பரவாயில்ல பசி தாங்கலன்னு சாப்பிட்டுட்ட.
அதுக்கப்புறம் அதை எடுத்துன்னு வந்து தன்னுடைய அப்பாவா இருக்கிற இக்ஷ்வாகுட்ட கொடுத்து மேலே ஸ்ராத்தத்துக்கெல்லாம் ஏற்பாடு பண்ணுங்கன்னு இப்படி ஸ்ராத்தம் ஆரம்பிச்சு நடக்கும்போது பரமாறு வரும்போது வசிஷ்டருக்கு ஏதோ தப்பா படுறது. இதுல ஏதோ தப்பா இருக்கிற மாதிரி தெரியறதே, விகுக்ஷியை கூப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு வசிஷ்டர் சொல்றார். விகுக்ஷியை கூப்பிட்ட உடனே இது ஏதாவது உச்சிஷ்டம் இருக்கா இதுல அப்படின்னு கேட்கிறார் வசிஷ்டர். உச்சிஷ்டம் இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லையே, விகுக்ஷி தான் போய் எடுத்துன்னு வந்தான், இதுல வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இக்ஷ்வாக்கு சொன்ன உடனே நீ விகுக்ஷிட்ட கேளு அப்படின்ன. விகுக்ஷிட்ட கேட்ட உடனே ஆமான்னு ஒத்துன்ட்டார். ஆமா, நான் வந்து இந்த மாம்சத்தை ஸ்ராத்தத்துக்காக தான் எடுத்து வச்சேன். இந்த ஸ்ராத்தத்துக்காக எடுத்து வச்சதுக்கு அப்புறம் பசி தாங்க முடியாம சில மாம்சங்கள்ல சாப்பிட்டுட்டேன் நானு அப்படின்னு உடனே இப்பதான் நினைக்கிறார். வசிஷ்டருக்கு எல்லாம் தெரியுமோன்னு அவருக்கு தெரியாது இருந்தா சர்வஜராச்சே, அதனால வசிஷ்டருக்கு தெரிஞ்சிருத்துன்னு இக்ஷ்வாக்குக்கு இப்ப கோபம் வந்துருது. ஏன்னா ஸ்ராத்தத்துக்குன்னு எடுத்து வச்சதுக்கு அப்புறம் அதுலேருந்து எடுத்து நம்ம வந்து நம்ம சாப்பிட்றதோ அல்லது மற்றவைகளுக்கு கொடுக்கறதோ பண்ணக்கூடாது. ஏன்னா பிதிருக்காரியம் அவ்வளோ ஸ்ரத்தையா பண்ணணும். இப்படி ஸ்ராத்தத்துக்குன்னு எடுத்துன்னு வந்த அந்த மாம்சத்தை நீ சாப்பிட்டுட்டு மிச்சம் கொடுக்கும் போது அது வந்து உச்சிஷ்டமாக ஆயிடுறது, இது ஏத்துக்க முடியாதுன்னு வசிஷ்டர் சொன்ன உடனே இக்ஷ்வாக்குக்கு ரொம்ப கோபம். வேணும்னா இன்னொரு மாம்சம் எடுத்துன்னு வந்து அடுத்தது ஸ்ராத்தம் பண்ணிடலாம். ஆனாலும் இந்த விகுக்ஷி மேல கோபம், பண்ணின தப்பும் வந்து அப்புறமா தான் ஒத்துக்கிறான், முன்னாடியே சொல்லாததுனால இக்ஷ்வாக்கு கோபம் வந்து இந்த விகுக்ஷிய நீ இந்த ஊர்லயே இருக்கக்கூடாது அப்படின்னு காட்டுக்கு போய் இனிமே இங்க வராத அப்படின்னு சொல்லிட்டு கோபத்துல திட்டி அமைச்சிட்டாரு இந்த விகுக்ஷிய. நீ எங்க கூட எல்லாம் வாழ லாய்க்கே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு திக்காரம் பண்ணி அந்த விகுக்ஷிய இக்ஷ்வாக்கு அமைச்சிட்டார். அதுக்கப்புறம் அவர் தர்மதகா ராஜ்ய பரிபாலனம் பண்ணிட்டு யாக யஜ்யங்கள் எல்லாம் பண்ணிட்டு வசிஷ்டருடைய அனுகிரகத்தினால ரங்கநாதர் ஆராதனம் பண்ணிட்டு பகவானுடைய திருவடியை அடையிறார். இப்படி நம்ம தப்பு பண்ணிட்டோம், அப்பா போய் பார்க்கறதுக்கு அவருக்கு மனசு இல்லாதபடிக்கு அப்பா போனவர் திரும்ப வரவே இல்லை. இப்ப அப்பா இல்லைன்னு தெரிந்து கொண்டு இப்ப ராஜ்யத்துக்கு வரார். ஆனாலும் அவருக்கு கொஞ்சம் சங்கடமாவே இருக்கு. வந்ததுக்கு அப்புறம் வசிஷ்டர் அவரை கூப்பிட்டு, எதுக்கு எப்பயோ பண்ண தப்புக்காக ஏன் இப்ப நீ சிரமப்பட்டு இருக்க, அதனால நீ தான் இந்த ராஜ்யத்தை பரிபாலனம் பண்றதுக்கு அருகன், உங்க அப்பாவும் இப்ப இல்லை, அதனால நீ தான் ராஜ்ய பரிபாலனம் பண்ணணும்னு அந்த விகுக்ஷியை உட்காத்தி வச்சு பட்டாபிஷேகம் பண்றார் வசிஷ்டர். இப்ப அந்த விகுக்ஷையும் தன் அப்பா போலேயே தர்மதகா பரிபாலனம் பண்ணிட்டு லோகக்ஷேமார்த்தம் எல்லா யாகங்களும் பண்ணிட்டு அப்படி ஒரு ராஜ்ய பரிபாலனம் பண்ணிட்டு இருக்காரு இந்த விகுக்ஷி. அந்த விகுக்ஷிக்கு புரஞ்சயன் அப்படின்ற ஒரு புத்திரன் பிறகுறார். இந்த புரஞ்சயன் அவரும் வந்து அப்படி ஒரு பராக்கிரமசாலி, தர்மாத்மாவா, விஷ்ணு பக்தனா. இவர் இப்படி ஒரு ராஜ்ய பரிபாலனம் பண்றார். இவருடைய பராக்கிரமத்தை பார்த்து இந்திரன் முன்னாடியே சொல்லி வச்சிருக்கான், எனக்கும் அசுரர்களுக்கும் அப்பப்ப சண்டை வரும், நாங்க வந்து ஒரு கால் தோக்கிற மாதிரி இருக்கும் பட்சத்தில் நீங்கள் வந்து எங்க பட்சத்துல இருந்து அந்த அசுரர்கள் கூட சண்டை போட்டு எங்களுக்கு ஜெயத்தை வாங்கி கொடுக்கணும்னு இந்திரன் சொல்லி வச்சிருக்கான் இவருடைய பராக்கிரமத்தை பார்த்து. அப்படி இருந்துட்டே இருக்கும்போது ஒரு தடவை தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் சண்டை வருது. அப்போ வந்து தான் தோக்குறது போல உள்ள நிலைமையில இந்திரன் இருக்கும்போது இன்னொரு தேவன் மூலியமாக இந்த புரஞ்சயனுக்கு சொல்லி அனுப்புறார். இந்த புரஞ்சயனுக்கு பிரம்மனிஷ்டால் சொல்லும்போது 3 பேரா. என்ன பெயர் அப்படின்னா புரஞ்சயன்னு பேரு, இந்திரபாகன்னு பேரு, ககுத்ஸ்தன்னு பேரு. இந்த 3 பேரும் காரண பெயர்கள். அது ஏன் எப்படி வந்ததுன்னு நான் சொல்றேன்னு அதையும் பிரம்மனிஷ்டால் வர்ணிக்கிறார். இப்படி இந்த புரஞ்சயனை வந்து இந்திரன் கூப்பிட்டு அமிச்ச உடனே புரஞ்சயன் வந்துட்டார் மேல யுத்தத்துக்கு. அபாரமான யுத்தம். என்ன ஒரு யுத்தம், அபாரமான யுத்தம். ஏன்னா அசுரர்களை லேஸ்ல கொல்ல முடியாது, அதுவும் மனுஷனால சுத்தமா முடியாது, அதுதான் வந்து லோக நியதி. ஆனா இவருடைய பராக்கிரமத்தினாலையும் இவருடைய தேஜஸ்னாலையும் கொல்ல முடியாத அசுரர்கள் எல்லாரையும் அந்த யுத்தத்துல அபாரமாக சண்டை போட்டு சம்ஹாரம் பண்றாராம். அந்த யுத்தத்தை பார்த்துட்டு இருக்கிற அந்த தேவர்கள் மற்றவர்களுக்கு எல்லோருக்கும் மயிர்கூச்சல் ஏற்படுறதா இவருடைய தேஜஸ், பராக்கிரமம், இவர் ரதத்துல வந்து சண்டை போடுற அழகு. அப்படி ஒரு தான் ஏகாக்கியா இருந்துட்டு அசகாயேஸ்வரனாக அப்படி அசுரர்களை சண்டை போட்ட உடனே யார் மனுஷன் இவன், எங்கேருந்து வந்திருக்கான் அப்படின்னு பார்த்தா இவன் தான் அயோத்தியாதிபதி புரஞ்சயன்னு பேரு, இவன் வந்து புருகுத்சனுடைய பையன் அப்படின்னு சொல்லிட்டு இப்படிலாம் அசுரர்கள் பேசிக்கிறான். அவரும் அபாரமா யுத்தம் பண்றாரு. அதுக்கு மேல அசுரன் பார்த்தா இது சரி வராது அப்படின்னு சொல்லிட்டு இந்த அசுரர்கள்லாம் கிளம்பி ரசாதுல லோகத்துக்கு போயிட்டான். இந்த அசுரர்கள்லாம் வந்து தங்கறதுக்காக இந்த சொர்க்கம் பக்கத்திலேயே அந்த தேவர்களுக்கு தெரியாம அவ ஒரு இடத்த ஆக்கிரமணம் பண்ணிட்டு அவ ஒரு பட்டணத்தை நிர்மாணம் பண்ணிட்டு இருக்கா.
இந்த மாதிரி இங்கே ஒரு இடம் இருந்தால் தானே இங்கே வந்து தங்கிண்டு இந்த மாதிரிலாம் நீ பிளான் பண்ணுவேன்னு சொல்லிட்டு அந்த புரஞ்சையன் என்ன பண்ணார்னா அந்த அசுர பட்டணத்தையே எரிக்கிறார். அந்த அசுர பட்டணத்தையே எரிச்சதுனால தான் அவருக்கு வந்து புரஞ்சையன்னு பேரு. ஏன்னா அதை அப்படியே பஸ்பமாக்கிட்டார் அந்த நகரத்தை. இவருக்கு இன்னொரு பேர் இந்திரவாகன்னு உண்டு இல்ல, அதுக்கு இந்திரவாகன்னு ஏன் பெயருன்னு அதுக்கும் பிரம்மனிஷ்டால் வர்ணிக்கிறார். இந்திரவாகன்னு ஏன் பேருன்னா, இவர் சண்டை போடும்போது, அசுரர்களோட சண்டை போடும்போது இந்த ரதம் சரி வராதுன்னு பகவான் என்ன சொல்லியிருக்காருன்னா, இந்திரனை கூப்பிட்டு நீயே ஒரு முரட்டு காளையா, ஒரு பெரிய காளையா மாறி அவரை மேல உட்காத்தி வச்சுட்டு சண்டை போடு, அப்பதான் இந்த அசுரர்களோட ஜெயிக்க முடியும்னு பகவான் முன்பு சொல்லியிருக்க. இந்த மாதிரி ஆபத்து வரும்போது இப்படி பண்ணுன்னு உடனே இந்திரனே என்ன பண்றாருன்னா, எப்படியாவது யுத்தத்துல ஜெயிக்கணும்ன்றதுனால தான் ஒரு முரட்டு காளையாக ரிஷபமாக மாறி அப்படியே அவர் முன்னாடி வந்து நின்னுண்டு இப்படி கொம்ப மேல தூக்கி காமிச்சுண்டு உடம்ப செலுத்துண்டு இதுல ஏறுங்கோ அப்படின்னு சொல்லிட்டு இந்திரன் சொல்றாராம் அந்த புரஞ்சையனை. உடனே மேல ஏறிண்டு அவர் போறதுனால இந்திரனையே வாகனமா வச்சுன்றதுனால இந்திரவாகன்னு ஒரு பேரு. இன்னொரு பேரு கக்குத்ஸ்தன்னு. இந்த கக்குத்ஸ்தன்னு ஏன் பேருன்னா, அந்த ரிஷபத்துக்கு மேல ஒரு கொண்டை அற்புதமா இருக்கும். ரிஷபம்னா பசுமாடுக்கு வந்து அந்த கொண்டை சுமாரா தான் இருக்கும். ஆனா ஒரு காளமாடுக்கு பார்த்தா அந்த கொண்டை தானே அழகு. நம்ம ஒரு நாட்டு மாடுகளுக்கெல்லாம் அந்த கொண்டை அற்புதமா இருக்கும். அது அப்படி செலுத்துதுன்னா அந்த உடம்ப அது அப்படி வைப்ரேஷன் ஆகும். அது பார்க்கறதுக்கே ஆசையாகவும் இருக்கும், கம்பீரமாகவும் இருக்கும். அப்படி பார்க்கும்போது அவர் சண்டை போடும்போது அப்படி கம்பீரமா வராரா அந்த காலை மேல ஓட்டிண்டு அவர் வந்து பிடிச்சிக்கிறதுக்கு கிரிப்புக்காக அந்த கொண்டையை பிடிச்சிண்டு இப்படி கம்பீரமாக உக்காந்துட்டு வில்லம்பெல்லாம் வச்சுட்டு சண்டை போட வராராம். அந்த கொண்டையை பிடிச்சிண்டு அவர் அந்த இந்திரன் மேல, அந்த ரிஷபமா இருக்கக்கூடிய இந்திரன் மேல வந்ததுனால இந்திரவாகன்னு பேரு, அந்த கொண்டையை பிடிச்சின்னு வர்றதுனால கக்குத்ஸ்தன்னு பேருன்னு 3 பெயர்கள். புரஞ்சையன்னு ஏன் பேருன்னா அந்த அசுருடைய பட்டணத்தை எரிச்சதுனால, இந்திரனையே வாகனமா வச்சுன்றதுனால இந்திரவாகன், அப்படி அந்த ரிஷபமா இருக்கக்கூடிய அந்த இந்திரனுடைய கொண்டையை பிடிச்சிட்டு சஞ்சாரம் பண்ணதுனால கக்குத்ஸ்தன்னு பேரு. இப்படி தேவதா பட்சமாக இருந்து கொண்டு அபாரமாக யுத்தம் பண்ணி எல்லா பயிலையும் ரசாதல லோகத்துக்கு அமுச்சு விட்டார், அசுரர்கள் எல்லோரையும் நிர்மூலமாக. அப்புறம் அந்த பசங்க அந்த நகரத்துல நிறைய தனம் வச்சிருக்காராம். அந்த தனத்தெல்லாம் இந்திரனை கூப்பிட்டு நீ எடுத்துன்னு சந்தோஷமா இரு, சொர்க்கத்துல வச்சுக்கோ, இத்தனையும் தான் ஒரு பைசா கூட எடுத்துக்காம எல்லாத்தையும் இந்திரன்கிட்ட கொடுத்துட்டு அப்படி ஜொலிக்கிறாராம் அந்த புரஞ்சையன். அப்பேற்பட்ட பராக்கிரமசாலி விஷ்ணு பக்தன்னு இந்த புரஞ்சையனை பத்தி பிரம்மனிஷ்டால் வர்ணிச்சார். அந்த புரஞ்சையனுக்கு அனேனஸ் அப்படின்ற ஒரு தர்மாத்மா பிறகுறான். ஏனஸ் அப்படின்னா பாப்பம். பாப்பமே அறியாத ஒரு சத்புத்திரனா அந்த புரஞ்சையனுக்கு அவர் பேர் அனேனஸ். அந்த அனேனஸுக்கு ராஜ்ய பரிபாலனம் பண்றதுக்கு அந்த அருகதை வந்த உடனே அவருக்கு இந்த ராஜ்யத்தை ஒப்படைச்சிட்டு தான் காட்டுக்கு போய் அந்த புரஞ்சையன் பகவானை குறித்து தியானம் பண்ணி பகவானோட கறந்தார் அப்படின்னு இந்த புரஞ்சையனுடைய கதை. அடுத்தது அனேனஸ், அவர் அப்படி ஒரு தர்மத்தகா ராஜ்ய பரிபாலனம் பண்ணார். அவர் தன்னுடைய புத்திரனா இருக்கக்கூடிய விஸ்வரந்தி கிட்ட ராஜ்யத்தை ஒப்படைச்சிட்டு அவர் காட்டுக்கு போய் தபஸ் பண்ணி பகவானுடைய சரணாரவிந்தத்தை அடைந்தார். அந்த விஸ்வரந்தி அவரும் பரம தர்மாத்மா. அவரும் தர்மத்தகா ராஜ்ய பரிபாலனம் பண்ணி தன்னுடைய புத்திரனா இருக்கக்கூடிய அவருக்கு சந்திரன்னு பேரு. அந்த சந்திரன் கிட்ட ராஜ்யத்தை ஒப்படைச்சிட்டு இந்த விஸ்வரந்தியும் அவர் காட்டுக்கு போயிட்டார் தபஸ் பண்ண. அந்த சந்திரனும் தர்மதகா ராஜ்ய பரிபாலனம் பண்ணி அவர் தன்னுடைய புத்திரனா இருக்கக்கூடிய யுவனாஸ்வன்ட்ட ராஜ்யத்தை ஒப்படைச்சிட்டு அவர் காட்டுக்கு போய் பகவத் தியானம் பண்ணி பகவானுடைய திருவடியை அடைந்தார். இந்த யுவனாஸ்வனும் தர்மதகா ராஜ்ய பரிபாலனம் பண்றார். இந்த யுவனாஸ்வனும் அவர் வந்து சாபஸ்தன்னு ஒரு புத்திரன் அவருக்கு பிறக்கிறார். அவர்கிட்ட இந்த ராஜ்யத்தை ஒப்படைச்சிட்டு இந்த யுவனாஸ்வனும் தானும் காட்டுக்கு கிளம்பிட்டார் பகவத் தியானம் பண்ணி பகவானுடைய திருவடி அடையணும்னு. அடுத்தது இந்த சாபஸ்தன் ராஜ்ய பரிபாலனம் பண்ணும்போது சாபஸ்தி அப்படின்ற ஒரு நகரத்தை உண்டாக்கி அதுலயும் ராஜ்ய பரிபாலனம் பண்ணிட்டு பூமண்டலத்தையும் ராஜ்ய பரிபாலனம் பண்ணிட்டு இருக்க இந்த சாபஸ்தன்ற மகாத்மா. அந்த சாபஸ்தனுடைய புத்திரன் பிருகதஸ்வன்னு பேரு. அந்த பிருகதஸ்வன் வந்து ராஜ்ய பரிபாலனம் பண்றதுக்கு யோக்கியத்தை வந்த உடனே அவர்கிட்ட ராஜ்யம் ஒப்படைச்சிட்டு அவர் காட்டுக்கு போய் பகவான் குடிச்சு தியானம் பண்ணி திருவடி இறந்தார். அந்த பிருகதஸ்வன் அவர் ராஜ்ய பரிபாலனம் பண்ணிட்டு இருக்கார் தர்மத்வா. அப்படி அவருக்கு ஒரு தர்மாத்மாவாக ஒரு புத்திரன் பிறக்கிறார். அவருக்கு குவலயாஸ்வன்னு பேரு. அவர் குவலயாஸ்வன்ட்ட ராஜ்ய பரிபாலனத்தை ஒப்படைச்சிட்டு அந்த பிருகதஸ்வன் காட்டுக்கு போய் அவர் தபஸ் பண்ணி பகவானுடைய திருவடியை அடைகிறார். இந்த குவலயாஸ்வன் ராஜ்ய பரிபாலனம் பண்ணிட்டு இருக்கும் போது உத்தங்கர்னு ஒரு மகரிஷி, அவர் வந்து இந்த துந்துன்னு ஒரு அசுரன் இருக்கான், அவன் ரொம்ப சிரமப்படுத்துறான்,
அவன்கிட்டேருந்து நீ தான் என்னை காப்பாற்றணும்னு கேட்ட உடனே, பிராமணால காப்பாத்துறது தான் நாங்கள் குலதர்மமாக வச்சுருக்கோம், வேதவித்தா இருக்கக்கூடிய நீங்கள் கேட்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த குவலயாஸ்வன் மேலே யுத்தத்துக்கு கிளம்புறாராம் அந்த துந்து கூட. உடனே அந்த உத்தங்கர் சொல்றார், அவன் சாதாரணமானவன் இல்லை, நீ உன்னுடைய 21,000 புத்திரர்கள் இருக்காலே அத்தனை பேரையும் அழிச்சுன்னு சண்டை போடு, அவன் அப்பேற்பட்ட பராக்கிரமசாலி அப்படின்ன உடனே அந்த குவலயாஸ்வனுக்கு 21,000 புத்திரர்களாம். அந்த 21,000 புத்திரர்களையும் அழிச்சுன்னு சண்டை போடுறான். அபாரமாக யுத்தம் நடக்கிறது. சண்டை போட்டுட்டே இருக்கும்போது பார்த்தா அந்த 21,000 புத்திரர்களை திருடாஸ்வன் முதலிய 3 புத்திரர்கள் மாத்திரம்தான் மிச்சம் இருக்கா. அத்தனை பேரையும் யுத்தத்தில் காலமாயிடுறா. யுத்தத்தில் காலமானாலும் பரவாயில்ல, தர்மத்தகா யுத்தம் பண்ணி ஜெயிக்கணும்ன்றதுனால அந்த குவலயாஸ்வர் எப்படியோ அந்த துந்துன்ற அசுரனை கடைசியாக சம்ஹாரம் பண்ணி அந்த உத்தங்கர் கிட்ட சம்ஹாரம் பண்ணியாச்சுன்னு சொன்ன உடனே உத்தங்கர் சந்தோஷப்படுறார். அப்புறம் அந்த குவலயாஸ்வன் திருடாஸ்வன் முதலிய 3 புத்திரர்களை தன் மூத்த மகனா இருக்கக்கூடிய திருடாஸ்வனுக்கு ராஜ்யத்தை ஒப்படைச்சு அவர் காட்டுக்களுக்கு போய் பகவானுடைய திருவடியை அடைந்தார். இந்த திருடாஸ்வன் ராஜ்ய பரிபாலனம் பண்ணிட்டு தன்னுடைய மகனா இருக்கக்கூடிய ஹரியஸ்வன் அவருக்கு ராஜ்ய பரிபாலனம் பண்றதுக்கு அருகதை வந்த உடனே அவர்கிட்ட ராஜ்யத்தை ஒப்படைச்சிட்டு இந்த திருடாஸ்வன் தான் கிளம்பி காட்டுக்கு போய் பகவானுடைய திருவடியை அடைந்தார். இந்த ஹரியஸ்வன் தானும் தர்மத்தகா ராஜ்ய பரிபாலனம் பண்ணிட்டு இருக்கார். அவர் தன்னுடைய புத்திரனா இருக்கக்கூடிய நிகும்பனுக்கு ராஜ்ய பரிபாலனம் பண்றதுக்கு அருகதை வந்த உடனே அவர்கிட்ட ராஜ்யத்தை ஒப்படைச்சிட்டு இந்த ஹரியஸ்வன் தான் காட்டுக்கு போய் தபஸ் பண்ணி பகவானுடைய திருவடியை அடைகிறார். இந்த நிகும்பனும் தர்மத்தகா ராஜ்ய பரிபாலனம் பண்ணி தன்னுடைய குழந்தையா இருக்கக்கூடிய பர்கனாஸ்வன்னு சொல்லக்கூடிய அந்த குழந்தைகிட்ட அவருக்கு ராஜ்ய பரிபாலனம் பண்றதுக்கு யோக்கியத்தை வந்த உடனே அந்த புத்திரன் கிட்ட ராஜ்யத்தை ஒப்படைச்சிட்டு இந்த நிகும்பனும் தான் கிளம்பி பகவானுடைய திருவடி அடைமனும் காட்டுக்கு போய் பகவானுடைய திருவடியை அடைகிறார். இந்த பர்கனாஸ்வன் அவரும் தர்மத்தகா ராஜ்ய பரிபாலனம் பண்றார். அவர் தன்னுடைய புத்திரனா இருக்கக்கூடிய கிருஷாஸ்வனுக்கு எப்போ ராஜ்ய பரிபாலனம் பண்றதுக்கு அருகதை வந்ததோ அப்போ அவர்கிட்ட ஒப்படைச்சிட்டு அவரும் காட்டுக்கு போய் பகவானை தியானம் பண்ணி பகவானுடைய திருவடியை அடைகிறார். இந்த கிருஷாஸ்வன் ராஜ்ய பரிபாலனம் பண்ணிட்டு இருக்கார். இந்த கிருஷாஸ்வனும் தர்மத்தகா ராஜ்ய பரிபாலனம் பண்ணி தன்னுடைய புத்திரனா இருக்கக்கூடிய சேனச்சித்துன்னு சொல்லக்கூடிய அவருக்கு எப்போ ராஜ்ய பரிபாலனம் பண்றதுக்கு அருகதை வந்ததோ ராஜ்யத்தை ஒப்படைச்சிட்டு இவர் காட்டுக்கு போய் தபஸ் பண்ணி பகவானுடைய திருவடியை அடைகிறார். இந்த சேனச்சித்து அவர் தன்னுடைய ராஜ்யத்தை தன்னுடைய மகனா இருக்கக்கூடிய யுவனாஸ்வனுக்கு ஒப்படைச்சிட்டு அவர் காட்டுக்கு போய் தபஸ் பண்ணி பகவானுடைய திருவடியை அடைந்தார். இந்த யுவனாஸ்வன் ராஜ்ய பரிபாலனம் பண்ணிட்டு இருக்கும்போது அவருக்கு குழந்தை பிறக்கவே இல்லை. ஒரு மனைவியை கல்யாணம் பண்ணிட்டார், 2 மனைவியை பண்ணிட்டார். இந்த மாதிரி ராஜாவா இருக்கிறதுனால 100 மனைவியும் கல்யாணம் பண்ணிக்கிறார். 100 மனைவி கிட்ட இருந்து குழந்தை பிறக்கல. விரக்தி அடைஞ்சு காட்டுக்கு கிளம்பிட்டார். காட்டுக்கு கிளம்பி போய் அங்கே விரக்தனா சுத்தின்னு இருக்கும்போது சில மகரிஷிகள்லாம் அங்கே பார்க்குறா. பார்த்த உடனே அவள் கேட்குறா, என்னாச்சு, ஏன் இப்படி வருத்தமாக இருக்கிற, என்னன்னு கேட்ட உடனே, இல்லை நான் 100 மனைவியும் கல்யாணம் பண்ணிட்டேன், எனக்கு ஒரு குழந்தை பாக்கியம் வேணும், அது எவ்வளோ 100 மனைவியை கல்யாணம் பண்ணிட்டாலும் எனக்கு இப்படி குழந்தை பிறக்கலையே, என்னுடைய பிராரப்தம் அப்படின்னு சொல்லிட்டு வருத்தப்பட்டு இருக்கார். உடனே இந்த ரிஷிகள்லாம் பார்த்தா, நீ கவலைப்படாத, நாங்கள் ஒரு யாகம் பண்ணி வைக்கிறோம் சின்னதாக, அந்த யாகம் மூலியமாக உனக்கு கண்டிப்பாக குழந்தை பிறக்கும் அப்படின்னு அவள் அனுகிரகம் பண்ணுறா. உடனே மேலே யாகம் ஏற்பாடானதானது. அந்த ஒரு யாகத்தில் என்ன பண்ணுறான்னா இந்திரன் சம்பந்தப்பட்ட இஷ்டியாது. அந்த இந்திரன் ஆராதனை பண்ணி பிறக்கக்கூடிய குழந்தை இந்திரன் சம்பந்தப்பட்ட இஷ்டி. இது மூலியமாக இந்திர பிரசாதத்தினால உனக்கு ஒரு குழந்தை பிறக்கும்னு சொல்லி அவெல்லாம் அந்த சின்னதாக ஒரு யாகத்தை ஆரம்பித்து பண்ணிட்டு இருக்கா. யாருக்கும் தெரியாமல் ஒரு குடத்துல ஜலத்தை ஊற்றி மந்திரத்தை சொல்லி அதை எடுத்து வச்சுட்டு மறுநாள் கார்த்தால யார் எஜமானியோ அந்த எஜமானுடைய மனைவிக்கு இந்த ஜலத்தை கொடுக்கணும்ன்றது சாஸ்திரம். அது ரகசியமா மந்திரங்கள்லாம் ஜபம் பண்ணி அவ அந்த யாகசாலையிலேயே அந்த யாக கொட்டால எடுத்து வச்சிருக்கான் அந்த ஜலத்தை. இங்க யாகம் நடந்துட்டு இருக்கு. அது பல நாட்கள் நடக்கக்கூடிய யாகம். அந்த யாகம்னா எப்படி இருக்குன்னா யாகசாலையில தான் எல்லாரும் இருக்கணும். கண்ணாமனா நான் கொஞ்ச நேரம் போய் ஆற்றுல போய் படுத்துட்டு வரேன், பெட்ல போய் படுத்துட்டு கார்த்தால வரேன்னு இப்படிலாம் பண்ணக்கூடாது. யாகசாலையை விட்டு நகரவே கூடாது. யாகசாலை பக்கத்திலேயே ஆசௌச்சம் போகிறதுக்கெல்லாம் ஒரு இடம் வச்சிருப்பா. அங்கே போயிட்டு உடனே அந்த யாகசாலைக்குள்ளே வந்துடணும் கை காலில் மிண்டு. அதனால் அந்த யாக கொட்டாயிலே தான் இருக்கணும், அந்த வேதிக்குள்ளேயே தான் இருக்கணும். இப்படிலாம் ரொம்ப நியமங்கள் உண்டு யாகும் போது. என்னதான் சாப்பிடணும், என்னதான் சாப்பிடணும், கடைசி நாட்கள்லாம் எதுவுமே சாப்பிடக்கூடாது, பட்னியாக இருக்கணும், கிட்டத்தட்ட 2 ராத்திரி சுத்தமாக தூங்கக்கூடாதுன்னு இப்படி உடம்பை வருத்தி பண்ணக்கூடியது யாகம்.
இப்படிலாம் இருக்கு. அந்த யாகத்தை ஸ்ரத்தையா பண்ணிட்டு வரான் அந்த யுவனாஸ்வன். இப்படி வந்து முடிய போகிறது, மறுநாளைக்கு முடிய போகிறது. இப்படி யாகம்லாம் நடந்துகிட்டே இருக்கும்போது ராத்திரி ஒரு விபரீதமான தாகம் ஒன்று ஏற்பட்டது அந்த யுவனாஸ்வனுக்கு. என்ன பண்ணுறதுன்னு தெரியல. போராட்டத்துக்கு எல்லா ரித்விக்களும் அந்த யாகசாலையிலேயே யாக கொட்டாயிலேயே அலுப்பு தாங்க முடியாமல் அப்படியே படுத்து தூங்கிட்டு இருக்கா எல்லாரும். இப்படி எங்க பார்த்தா தாகம் தாங்க முடியல. இந்த யாகசாலை இந்த வேதிக்கு அப்புறம் வெளியும் போக முடியாதுன்றதுனால இங்கேயும் அங்கேயும் பார்த்தா அங்கே ஒரு குடத்துல ஜலம் இருக்கு. போனா போகிறது இதை குடிச்சிருவோன்னு சொல்லிட்டு அந்த குடத்துல இருக்கிற ஜலத்தை எடுத்து கபன்னு குடிச்சிட்டான். குடிச்சிட்டு வந்து தாகம் தீர்ந்தவனே உட்காந்துருக்கார் அவர். அப்படி காத்தால வந்து பார்த்தா அந்த தீர்த்தத்தை எடுத்து இந்த எஜமானி அம்மாவை கூப்பிட்டு கொடுக்கலான்னு பார்த்தா அந்த குடத்துல ஒண்ணுமே இல்லை. அது ஒரு சின்ன குடம். அந்த குடத்து ஜலம் முழுக்க இந்த யுவனாஸ்வன் குடிச்சிட்டார். உடனே அப்பதான் பாக்குறாரு, யாரு இந்த குடத்த ஜலத்தை குடிச்சா என்ன ஆச்சுன்னு தெரியலையே, இதனாலதான குழந்தைய பிறக்க போறதுன்னு இப்படி அப்படின்னு விசாரிச்சா அப்புறம் அந்த யுவனாஸ்வன் சொல்றார், தாகம் தாங்க முடியாம நான் தான் அந்த குடத்துல உள்ள ஜலத்தை குடிச்சேன் அப்படின்ன உடனே ரிஷிகள்லாம் ஆச்சரியப்படுறா, வருத்தமும் படுறா. ஏதோ பகவத் சங்கல்பம், இது வந்து நாம பண்ணணும்னு நினைச்சோம், ஆனா சுவாமி வந்து வேற மாதிரி நினைச்சிருக்காரு போல இருக்கு அப்படின்னு தெரியலன்னு இப்படி பார்த்துட்டே இருக்கும்போது என்னாச்சுன்னா அது மந்திர பலமும் மந்திரத்தினால பண்ணப்பட்ட ஜலம் அந்த புருஷனா இருக்கக்கூடிய யுவனாஸ்வனுக்கு வயத்துல குழந்தை உண்டாக ஆரம்பிச்சிருது. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா விருத்தியாகி அந்த யுவனாஸ்வன் கர்ப்பமாயிட்டார். அந்த மந்திர பலம் பாருங்க, என்ன ஆச்சரியம். ஒரு புருஷன் எங்கேயாவது கர்ப்பமாக முடியுமா? ஆனா உள்ள போய் அந்த ஜலம் உள்ள போனதுனால அந்த மந்திர பலத்தினால இந்த யுவனாஸ்வன் கர்ப்பமாயிட்டார். கர்ப்பமானா இப்படி இவர் கர்ப்பத்தோட சுத்தின்னு இருக்கார். அந்த அம்மாவுக்கு வருத்தமா இருக்கு. அந்த கர்ப்பத்தோட இருந்து நாம சௌக்கியமா இருக்க மாட்டோமான்னு இப்படி இருக்கும்போது நம்ம ஆத்துக்காரர் அப்படி கஷ்டப்படுறாருன்னு சொல்லிட்டு அந்த அம்மாவுக்கு அங்க இருக்கணும்னே தோல்ல அங்கேருந்து கிளம்பிட்டா வருத்தத்தோட. இவர் பூர்ண கர்ப்பத்தோட அந்த யுவனாஸ்வன் உட்காந்துருக்கார். என்ன பண்றதுன்னு தெரியல. மேல ரிஷிகளுக்குமே என்ன பண்றதுன்னு தெரியல. வைத்தியர்கள்லாம் கூப்பிட்டு என்ன பண்ணலான்னு கேட்டா, இது ஸ்திரீ யோனியா இருந்து ஸ்திரீகளுடைய சரீரமா இருந்தா எங்கேருந்து எப்படி வரும் என்னன்னு எங்களுக்கு தெரியும், ஏதாவது பிடிச்சி கர்ப்பத்திலேருந்து வெளில எடுத்துடலாம். இந்த புருஷனுடைய இதுவா இருக்கு, இது என்ன பண்ணினா எடுக்க முடியும் அப்படின்னு எங்களுக்கெல்லாம் தெரியாதுன்னு வைத்தியர்கள்லாம் கையை விட்டா. அந்த கர்ப்பமும் வளர்ந்துட்டே வருது. அது வந்து மனுஷ கர்ப்பம் மாதிரி பல மாதங்கள்லாம் இல்லையா, உடனே வளர்றது. பூர்ண கர்ப்பமாகி இப்ப எப்படியாவது வெளில வந்துடும். இவன் என்ன நினைக்கிறான்னா, ஒண்ணு அந்த கர்ப்பம் உள்ள காலம் ஆயிடும், இல்லைன்னா அந்த கர்ப்பம் வயத்தை கிழிச்சுட்டு அந்த குழந்தை வெளில வந்துடும், இவர் காலம் ஆயிடுவார்னு ரெண்டுத்துல ஏதாவது ஒன்று நடக்க போறது அப்படின்னு பார்த்துட்டு இருக்கா. அப்படி பார்த்துட்டே இருக்கும்போது என்ன ஆச்சரியம்னா, இடது பக்கம் வயறு அப்படியே கிழியறதான் கொஞ்சம். அது பெருசாக அப்படி கொஞ்சம் கிழிஞ்சதுக்கு அப்புறம் அந்த ரத்தத்தோடையும் அந்த மஜ்ஜையோடையும் சேர்ந்துட்டு உள்ளேந்து ஒரு குழந்தை பிறக்கிறது. வெளியில அற்புதமாக தேஜஸ்வியாக ஒரு குழந்தை வெளில வருது. அந்த குழந்தை வெளில வருது. இப்ப உள்ள இருக்கிற பரியந்தும் குழந்தையா இருக்கு. வெளில வந்த உடனே சாதாரண சிசுவாகி இப்ப சிசுவானா என்ன பண்ணும், வெளியில வந்தா இந்த ஜில்லிப்பா இருக்குமோனும், அதுக்கு இத்தனை நேரம் உள்ள உஷ்ணத்துல இருந்துட்டு இங்க வெளில வந்தா இந்த ஜில்லிப்பா இருக்கும், அது இல்லாம கூசும்ன்ற போது அந்த குழந்தை பிராகிருத சிசுவா மாதிரி அந்த குழந்தை அழறது. இந்த குழந்தை அழுதா அதுக்கு சமாதானம் படுத்துறதுக்கு அம்மா இருந்தா தானே சரி வரும். அதை சமாதானம் பண்ணி அப்புறம் பால் கொடுக்கறது, என்ன பசிக்கும் ஒன்றும், அதனால பால் கொடுக்கறது இத்தியாதிகள்லாம் பண்ணும். இந்த புருஷனா இருக்கிறதுனால இவர் எங்கேருந்து பால் கொடுப்பார், என்ன பண்றதுன்னு தெரியல. இந்த குழந்தை அழறது எப்படி சமாதானம் படுத்துறது அப்படின்னு எல்லோரும் பார்த்துட்டு இருக்கும் போது அங்க ஆச்சரியம். என்ன ஆச்சரியம்னா, இந்திரனுடைய பிரசாதத்தினால தானே அந்த குழந்தை உண்டானது. அதனால இந்த குழந்தையை காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு இப்ப இந்திரனுக்கு இருக்கு. அதனால இந்திரன் தேவலோகத்திலேருந்து அவர் அங்கேருந்து வந்து அந்த அழுதன் இருக்கிற குழந்தையை பார்த்து அவரால் தாங்க முடியல. நேரா வரார், நான் காப்பாத்துறேன் இந்த குழந்தை, என்னுடைய பொறுப்புல தான் இவன் இருக்க போறான், நான் இவனை காப்பாத்துவேன்னு மாந்தாத்தா, நான் இவனை காப்பாத்து போறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்ததுனாலதான் இவருக்கு மாந்தாத்தானே பேர் வச்சுட்டார்கள். அப்பேற்பட்டது என் பொறுப்புல இவன் வந்து சௌக்கியமா இருக்க போறான்னு சொல்லி இந்திரன் வந்து என்ன பண்றாருன்னா, அந்த குழந்தை பசிக்கிறது ஒன்றும் சாதாரண பால் கொடுப்பா சாதாரண அம்மா தன்னுடைய அமிர்தமய ஹஸ்தத்தினால கட்ட விரலை கொடுக்குறாராம் அந்த குழந்தைக்கு வாயில. அப்படி கட்ட விரலை சப்பிண்டே அமிர்தமயமான பால் வருது அந்த மாந்தாத்தாவுக்கு. அதை குடிச்சிட்டு தன் பசியை போக்கின்றார். இந்திரன் வந்து நானே காப்பாத்துறேன்னு சொல்லி வந்ததுனால அவருக்கு மாந்தாத்தா அப்படின்னு பேரு. இந்த மாந்தாத்தா அப்படி ஒரு ராஜ்ய பரிபாலனம் பண்ணியிருக்கார். அவர் வந்து ராமருடைய வம்சத்துல, இந்த சூரிய வம்சத்துல ரொம்ப ரொம்ப முக்கியமான ராஜா.
ஏன்னா ராவணாதிகள்லாம் வந்து அப்பயே இருக்கானா இந்த பாபி ராவணன். அவன் அப்பயே வந்து திக்விஜயத்துக்காக எல்லா இடத்துக்கும் போயிருந்த போது மாந்தாத்தா கூட எல்லாம் வந்து சண்டை போடுறான். அப்ப ராவணாதிகளையே நடுக்க வச்ச பராக்கிரமசாலி, வீரம் உள்ளவர், அப்படி ஒரு ராஜ்ய பரிபாலனம் தர்மதா பண்ண சூரிய வம்சத்து ராஜா இந்த மாந்தாத்தான்னு. இந்த மாந்தாத்தாவனுடைய பெருமை எல்லாம் பிரம்மனிஷ்டால் சொல்றார். இந்த மாந்தாத்தாவனுடைய பெருமை சொல்லி, இந்த மாந்தாத்தா பிறந்ததுக்கு அப்புறம் யுவனாஸ்வன் காலம் ஆயிடுவான். சிசு உயிரோட இருக்கு. யுவனாஸ்வன் காலம் ஆயிடுவான்னு பார்த்தா பகவத் சங்கல்பம் யுவனாஸ்வனுக்கும் ஒன்றும் ஆலை. இப்படி மாந்தாத்தாவை பார்த்து கொண்டு இப்பேற்பட்ட தேஜஸ்வியான ஒரு குழந்தை பிறந்திருக்கானேன்னு யுவனாஸ்வனும் சந்தோஷப்பட்டு இந்த மாந்தாத்தாக்கு ராஜ்ய பரிபாலனம் பண்றதுக்கு அந்த வயசு வந்த உடனே அவர்கிட்ட ராஜ்யம் ஒப்படைச்சிட்டு இந்த யுவனாஸ்வன் தான் காட்டுக்கு போயிட்டார் தபஸ் பண்றதுக்கு. இப்படி இந்த மாந்தாத்தா ராஜ்ய பரிபாலனம் பண்றார். அப்படி ஒரு ராஜ்ய பரிபாலனை பிரம்மனிஷ்டா யாகங்கள்லாம் பண்றானா. எப்படி யாகம் பண்ணணுமோ அப்படி சக்கரமா பண்றானா. ஏன்னா அப்படி பண்ணாதான் லோகக்ஷேமம். யாகம் எதுக்கு பண்றோம்னா லோகக்ஷேமார்த்தம் தானே. இப்படி கண்ணாப்பெல்லாம் நம்ம இஷ்டத்துக்கு பண்ணோம்னா எப்படி அது க்ஷேமத்தை கொடுக்குமோ அதே மாதிரி க்ஷீணத்தையும் கொடுக்கும். அதனால யாகங்கள் சக்கரமாக பண்ணணும். அப்படி பரமஸ்ரத்தையாக சக்கரமாக பண்ணி எப்போ எவ்வளோ தட்சிணை கொடுக்கணும், எப்போ எந்த ரித்விக்களை பூஜை பண்ணணும், எப்படி ஆராதனம் பண்ணணும், எப்படி மந்திரோச்சாரணம் பண்ணணும்னு அந்த மாந்தாத்தாவை பார்த்து தெரிஞ்சுக்கணும். அப்படி ஒரு யாகம் பண்ணி இப்படி பகவதர்ப்பணம் பண்ணினதுனால அந்த யாக தேவதை யஜ்ஞ புருஷன் வந்து அந்த அவருடைய ராஜ்யத்தையே சுபிக்ஷமாக வச்சிருக்காராம். அதுக்கும் மேல இவருடைய ராஜ்யம் எங்க இருக்குன்னு, எவ்வளவு தூரம் இருக்குன்னு பிரம்மனிஷ்டால் வர்ணிக்கும் போது எங்கெங்கெல்லாம் சூரிய கிரணம் படுறதோ அது முழுக்க மாந்தாத்தாவனுடைய ராஜ்யம். எங்கெங்கெல்லாம் வாயு வீசுறதோ இந்த பூமியில அது முழுக்க மாந்தாத்தாவனுடைய ராஜ்யம். எங்கெங்கெல்லாம் சந்திர கிரணங்கள் வந்து உழறதோ அதெல்லாம் மாந்தாத்தாவோட ராஜ்யம்னு என்ன சொல்ல வர்றாருன்னா, இந்த பூமிக்கு ஒரே ஒரு ராஜா மாந்தாத்தா. அப்பேற்பட்ட பராக்கிரமசாலியாகவும் இருந்து கொண்டு, பகவத் பக்தனாவும் இருந்து கொண்டு, தர்மாத்மாவும் இருந்து கொண்டு இந்த மாந்தாத்தா ராஜ்ய பரிபாலனம் பண்ணிட்டு வரார். அப்பேற்பட்ட மாந்தாத்தா பிந்துமதி அப்படின்ற பெண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறார். அந்த பிந்துமதி இடத்திலிருந்து புருகுத்சன், அம்பரீஷன், முச்சுகந்தன்னு 3 புத்திரர்கள் பிறக்கிறார்கள். அதே போல அந்த மாந்தாத்தாக்கு 50 பெண்களாம். அந்த 50 பெண்களும் ஒருத்தரே கல்யாணம் பண்ணிட்டா. அது யாருன்னா சௌபரி அப்படின்ற மகரிஷின்னு. அந்த சௌபரி எப்படி இந்த 50 பெண்ணை கல்யாணம் பண்ணிட்டார், ஆச்சரியமான கதைன்னு அதை வர்ணிச்சன் வரார் பிரம்மனிஷ்டா. இந்த சௌபரி யாருன்னா பரம தபஸ்வி. நல்ல யமுன ஜலம் பிரவாகமா ஓடின்னு இருக்கு. ஜலஸ்தம்பனம் பண்ணக்கூடிய அவருக்கு அப்பேற்பட்ட ஒரு சக்தி உண்டு. அதனால ஜலத்துக்குள்ள இருந்து கொண்டு ஜலஸ்தம்பனம் பண்ணிட்டு அவர் தபஸ் பண்றார். அப்படி தபஸ் பண்ணிட்டே இருக்கும்போது ஒரு நாளைக்கு மேல பார்க்கிறார், ஒரு மீன், ஒரு பிரதானமாக ஒரு மீன் போயின்னு இருக்கு. அந்த மீனுக்கு பின்னாடி நூற்றுக்கணக்கான மீன்கள் இப்படி சஞ்சாரம் பண்ணிட்டே போறது. ஒவ்வொரு மீனும் கொஞ்சம் குலாவேண்டு இப்படி அந்த சில மீன்கள்லாம் அதுல வந்து சரீர சம்பந்தம் வச்சுட்டு இப்படி அதெல்லாம் ரொம்ப சந்தோஷமா ஒரு குடும்பமாக போறத பார்த்தார் சௌபரி. உடனே அதை பார்த்த உடனே ஒரு மீன், சாதாரண மீன், அது பாரு எவ்வளோ சந்தோஷமா வந்து ஜலத்துக்குள்ள சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்கு. மனுஷனா பிறந்து நாம் இப்படி வீணா போறோமே, நாமளும் இந்த மீன் போல இந்த கிரகஸ்தன் அனுபவிக்கக்கூடிய அத்தனை சுகத்தையும் அனுபவிக்க வேண்டாமா, நமக்கும் வந்து நாம போகபோகத்தை அனுபவிக்க வேண்டாமான்னு அந்த மீன் சங்கத்தை பார்த்து தானும் வந்து இந்த கிரகஸ்தாசிரமத்தில் இருக்கணும் அப்படின்னு அவருக்கு தோன்றது. அவர் தபஸ்வியா இருக்கக்கூடிய ரிஷியா இருக்கிறதுனால அவர் என்ன பண்றாருன்னா, இப்படி ஒரு ரிஷியா இருந்தார்னா யாராவது எங்கேயாவது ரிஷிகுமாரியை கொடுப்பாளா, இப்படி கொடுப்பாளான்னு தேடாதபடிக்கு நேரா வந்தார். யாரு இப்போ இந்த நாட்டை பரிபாலனம் பண்ணிட்டு இருக்கா அப்படின்ன உடனே இந்த பூமண்டலத்திலே பரிபாலனம் பண்ணக்கூடியவர் யாருன்னா மாந்தாத்தா அப்படின்னு. சரி நான் பார்த்துக்கிறேன்னு நேரா அந்த மாந்தாத்தாவனுடைய அரண்மனைக்கு வரார். ரிஷிகள்லாம் வந்தானா வாங்க வாங்கன்னு கூப்பிட்டு ஸ்வாகத்தம் கூப்பிட்டு அவளுக்கு உபச்சாரம் பண்றது மாந்தாத்தாவினுடைய எப்பயும் பண்ணக்கூடிய கர்த்தவியமா வச்சுட்டு இருக்க. அப்படி வந்த உடனே அந்த சௌபரிக்கு அர்க்கியபாத்திய ஆச்சமனையெல்லாம் கொடுத்து உபச்சாரங்கள்லாம் பண்ணி என்ன விஷயமா வந்திருக்கேன்னு கேட்ட உடனே எனக்கு கல்யாணம் பண்ணிக்கணும், பெண் வேணும் அப்படின்னார். சரி யாராவது ஒரு ஸ்ரத்தையா ரிஷிகுமாரி யாராவது ஒருத்தி இருப்பா, அதை பார்த்து கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னா, எனக்கு ரிஷிகுமாரிலாம் வேண்டாம், உன்னுடைய பெண்ணை தான் நான் கல்யாணம் பண்ணிக்கணும், உனக்கு 50 பெண் இருக்கான்னு கேள்விப்பட்டேன், உன்னுடைய பெண்ணை தான் நான் கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்ற. மாந்தாத்தாக்கு தர்ம சங்கடமா இருக்கு. இப்ப இவர் ரிஷின்னு சொல்லிட்டு பரவாயில்லன்னு சொல்லிட்டு ஒரு பெண்ணை கல்யாணம் பண்ணி கொடுத்தா அந்த பெண் ஒத்துக்கணுமே. பெண்ணு ஒத்துக்காதபடிக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கறது வந்து சரி கிடையாது. ஒன்றும்
உடனே வந்து அந்த மாந்தாத்தா சொல்றார், சுவாமி நீர் வந்து ரிஷி, உம்மை பார்த்தா வயசான ரிஷி மாதிரி இருக்கீர். எங்க பெண்கள்லாம் இப்ப வந்து நல்ல யௌவனமா இருக்கக்கூடிய பெண்கள் வந்து நீர் போயிட்டு இப்படி கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு அவளுக்கு உங்களை பிடிக்கலன்னா பலவந்தமா கல்யாணம் பண்ணி வைக்கிறது சரியில்லையோனோ. அதனால வந்து என்ன பண்றதுன்னு தெரியல. நீர் வந்து நீ இப்படி பெண்ணை கேட்கிறீரே, நான் எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல அப்படின்னா. உடனே சௌபரி சொல்றார், அதெல்லாம் நீ கவலைப்படாத, அவளுக்கு சம்மதம்னா நீ கல்யாணம் பண்ணி வைப்பியா அப்படின்னா. தாராளமா பண்ணி வைப்பேன் அப்படின்னா. ஆனா ஒரு பெண்ணை தான் நீங்க கல்யாணம் பண்ணிக்கணும்னா தாராளமா பண்ணிக்கிறேன் அப்படின்னா. உடனே வந்து அவளுக்கு சம்மதம்னா நீ ஒத்துக்குறியோன்னா. ராமா, அவெல்லாம் எங்க இருப்பா அப்படின்னு. உடனே அந்தப்புறத்துல இருக்கான்னா. பொதுவா சாதாரணமா எந்த புருஷாலும் அந்தப்புறத்துக்குள்ள போகக்கூடாது. ஆனா இவர் கேட்கிறார், நான் போய் பார்க்கலாமான்னு. இவர் என்ன வயசான ரிஷி, இவர் என்ன பண்ணிட போறார் பெருசா அப்படின்னு சொல்லிட்டு, சரி பரவாயில்லன்னு நான் சைனிகால கூப்பிட்டு இவர் ஐச்சன் போங்க உள்ள அப்படின்னா. மாந்தாத்தாவுக்கு தீர்மானமா தெரியும் யாருமே ஒத்துக்க மாட்டா அப்படின்னு. சரி அவா சொன்னதுக்கு அப்புறமாவது இவர் ஒத்துண்டு கிளம்பினா சரி அப்படின்னு பார்த்துட்டு இருக்கார். 4 சைனிகால் வந்து இந்த சௌபரியை அழிச்சுட்டு நேரா அந்த அந்தப்புறத்துக்கு போறா. இந்த சைனிகாலுக்குமே வந்து வேடிக்கையா இருக்கு. இந்த வயசான ரிஷி வந்து கல்யாணம் பண்ணிட்டு என்ன பண்ண போறார், இவர் வந்து என்ன ஒரு நெஞ்செழுத்தம் பாரு, இந்த மாதிரி ராஜகுமாரி வந்து கேட்கிறாருன்னு அவளுக்குள்ளேயே ஹேளமா பேசிட்டு இந்த சௌபரியை அழிச்சுன்னு போறா. இந்த சௌபரிய தபஸ்வி ஒன்னும் அவர் வந்து அந்த அந்தப்புறத்துக்கு வரத்துக்கு முன்னாடி பரியந்தம் ரிஷியாக வரார். அந்த அந்தப்புறத்துக்குள்ள கால் வைக்கும் போது அங்க வந்து 50 பெண்கள், அவ 50 பெண்களும் ராஜகுமாரிகள். பூமண்டலத்தையே பரிபாலனை பண்ணக்கூடிய சக்கரவர்த்தியோடைய பெண்கள்லாம் எப்படி இருப்பா, எப்படி ஒரு சௌக்கியம் இருக்கும். அப்படி 50 பேரும் அவளுக்குன்னு அந்த மேக்கப் பண்ணிக்கிறதுக்கு எதுக்கு முன்னாடிக்கு கண்ணாடி எல்லாம் இருக்கா வரிசையா. அதுக்கு முன்னாடி அலங்காரம்லாம் பண்ணிட்டு எல்லாம் உட்காந்துட்டு பேசிட்டு இருக்கா 50 பேர். அப்படி பேசிகிட்டே இருக்கும்போது இப்படி இவர் வராரா. அந்த 50 பேரும் பார்க்கும்போது 50 கண்ணாடியில இவர் இப்படி நறந்து வர்றது தெரியறது. நவ யௌவனத்தோட மன்மதன் போல அப்படி ஒரு சௌந்தரியத்தோட நடந்து வர்றார். யாரா இந்த புருஷன், இப்படி ஒரு புருஷனா, இவனை கல்யாணம் பண்ணிக்கணும்ன்ற எண்ணத்தை விட இவன் கூட வாழணும் அப்படின்ற தோணுவது போல உள்ள வர. இந்த சைனிகர்கள்லாம் பார்க்கும்போது எப்படி இருக்காருன்னா சாதாரண சௌபரியா இருக்கார். அந்த பெண்கள்லாம் பார்க்கும்போது இப்படி ஒரு மகா புருஷனாகவும் அழகான புருஷனாகவும் பார்த்தா மனம் கவர்வது போல அப்படி ஒரு ரூபத்துல வர. பார்த்த உடனே எல்லோருக்கும் ஆச்சரியம், இப்படி ஒரு புருஷனா அந்த புறத்தை வராருன்னு அப்படி எல்லாரும் ஆச்சரியப்படுறா. இப்படி அழகா இருக்கக்கூடிய இவரை எல்லோரும் கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறா. உடனே அந்த சைனிகர்கள்லாம் சொல்றா, இவரும் வந்து உங்களை விவாகரம் பண்ணிக்கணும் தான் வந்திருக்கார் அப்படின்னு. உடனே அப்படியா, ரொம்ப சந்தோஷம்னு எல்லாரும் நான் மந்தின்றா. அப்புறம் வந்து ஏகோபிச்சு இவர் என்ன சொல்றாருன்னா, இப்படி எல்லாரையும் வருத்தப்பட வைக்கிறதுல எனக்கு இஷ்டம் இல்லை, எல்லாரையும் நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்ட்டு. உடனே எல்லாருக்கும் சம்மதம், பரவாயில்ல இவர் கூட 50 பேரும் சேர்ந்து இருக்கலாம், சந்தோஷம் அப்படின்னு எல்லோரும் ஏகோபிச்சு நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு ஒத்துண்டது போல சம்மதம் தெரிவிக்கிறான் அத்தனை 50 பெண்களும். அப்புறம் வந்து சைனிகாலுக்கெல்லாம் ஆச்சரியமா இருக்கு, இப்படி ஒத்துண்டாலே அப்படின்னு. இந்த சௌபரி ஏதோ பண்றாருன்னு மட்டும் அவளுக்கு தெரியறது. இப்ப சௌபரி மேல மாந்தாத்தாவை பாக்குறதுக்காக வர. மாந்தாத்தாவை பார்த்ததுக்கு அப்புறம் வருத்தமா இருக்கார். உடனே மாந்தாத்தா நினைக்கிற அந்த பெண்கள்லாம் வந்து இல்லைன்னு சொல்லிட்டா போல இருக்கு, அதனாலதான் சௌபரி வருத்தமா இருக்கார், வேற யாராவது பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சிருவோம்னு இப்படி யோசனை பண்ணிட்டே இருக்கும்போது என்ன ஆச்சுன்னு கேட்டா, இல்ல சௌபரி வருத்தமா இருக்கிறது அதனால இல்லையா, நான் ஒரு பெண்ணை கல்யாணம் பண்ணிக்கலான்னு வந்தேன், இப்படி உன்னுடைய 50 பெண்களும் நான் தான் என்னதான் கல்யாணம் பண்ணிப்பேன்னு சொல்றா, எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல அப்படின்னா மாந்தாதாக்கு ஆச்சரியம் தாங்கல. உடனே தன் பெண்கள்லாம் வர வச்சுட்டு எல்லாரும் நிக்க வச்சார். என்ன வந்து இந்த ரிஷியை தான் நீ கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கிறியா அப்படின்னா, அந்த மாந்தாத்தா பார்க்கும்போது சாதாரண சௌபரி ரிஷியா இருக்கார். அந்த பெண்கள் பார்க்கும்போது அப்படி மன்மதனாக இருக்காராம், அவரை பார்க்கறதுக்கு ஆசையாக. எல்லோரும் ஏகோபிச்சு ஆமான்னா உடனே அவருக்கு கணிகாதானம் பண்ணி கொடுத்து எல்லோரும் கிளம்புங்க அப்படின்ட்டார் மாந்தாத்தா. அவர் வந்து பெண்களுக்கெல்லாம் இப்படிலாம் கல்யாணம் பண்ணலாம் அப்படிலாம் கல்யாணம் பண்ணலான்னு அப்படி ஆசைப்பட்டு எல்லாத்தையும் ஏற்பாடு பண்ணி வச்சிருக்கார். இப்படி ரிஷியை கல்யாணம் பண்ணிக்கணும்னு தான் அவங்க தலையெழுத்து இருக்கு, பகவத் சங்கல்பம். அதனால இந்த ரிஷியை கல்யாணம் பண்ணிட்டு கிளம்புங்கன்னு கல்யாணம் பண்ணி வச்சுட்டு அமிச்சதுக்கு அப்புறம் இவரும் வந்து அந்த மீன் சங்கத்தை பார்த்து அது மாதிரி சௌக்கியமா இருக்கணும் தானே நினைச்சார். இங்க வந்து காட்டுல தங்குறார்.
இப்படி ஒரு அவெல்லாம் தங்குற மாதிரி ஒரு இடத்த ஏற்பாடு பண்ணினார். இந்த 50 பேருக்கு ஒத்துமையா இல்ல, சண்டை வந்துட்டே இருக்கு. இதெல்லாம் சரி வராதுன்னு சொல்லிட்டு ஒரு பட்டணத்தையே ஏற்பாடு பண்றாராம். அந்த மாந்தாத்தா எந்த அரண்மனையில் தங்கியிருக்கிறாரோ அதுக்கு சதிருஷமாக 50 அரண்மனை, 50 அரண்மனையிலையும் அந்த 50 பெண்மணிகளையும் தங்க வச்சுட்டார். தங்க வச்சுட்டு 50 சௌபரியாக மாறி யௌவனத்தோட ஒவ்வொரு பெண் கூடியும் சௌக்கியமா இருக்காராம் அந்த அரண்மனையில எல்லாம். இங்க என்னன்னா, ஒருத்தருடைய அரண்மனைக்கு இன்னொருத்தி போகாதபடிக்கு எல்லாம் அங்கேயே இருக்கிற மாதிரி அத்தனை சௌக்கியத்தோடையும் இருக்கா. அவளுக்கு தாசிகள் வேணுங்கிற வேலையாட்கள் எல்லோரும் உள்ள இருக்கா. அப்படி பரம சௌக்கியமாக அந்த பெண்கள் இருக்காளா. ஒவ்வொரு பெண்களும் வருத்தப்படுறாளா, நம்ம சகோதரிகள்லாம் பாவம் கஷ்டப்படுவாள் இருக்கே, இவர் நம்ம கூடயே எப்பயுமே இருக்காரேன்னு ஒவ்வொருத்தையும் வருத்தப்படுறாரா. ஆனா இவர் 50 ரூபத்தை எடுத்துட்டு எல்லோருக்கூடையும் இருக்கான்றது தெரியாதபடிக்கு அப்படி பெண்களை பாத்துக்கிறாரா. அது சௌபரி நகரம்னு பார்த்தா அது ஒரு பெரிய எக்ஸ்டென்ஷனா எடுத்து ஒவ்வொரு பெண்கிட்டேந்தும் 100 குழந்தைகள், அந்த குழந்தைகளோட சேர்ந்துட்டு அந்த 100 குழந்தைகள், அந்த அரண்மனை, அந்த குடும்பமே ஒரு சின்ன கிராமம் மாதிரி அப்படி ஒரு பெரிய நகரமாக, சௌபரி நகரமாக அந்த இடமானது அப்படி தன் தபஸ்னால உண்டு பண்றார் அந்த சௌபரி. எப்படி இந்த மாந்தாத்தா அவர் பெண்ணை கல்யாணம் பண்ணி கொடுத்தோம், ஆனா பெண் மேல ரொம்ப ஆசை அவருக்கு, போய் பார்த்துட்டு வரலாம் அப்படின்னு அங்கேருந்து கிளம்பி வரார். இந்த சௌபரி எங்க இருக்காருன்னு தெரிஞ்சுண்டு அந்த சௌபரி நகரத்துக்கு மாந்தாத்தா வர ஒவ்வொரு அரண்மனையிலையும் ஒவ்வொரு பெண் இருக்கிறதையும் போய் பார்க்குற. அந்த பெண்ணை போய் பார்த்துட்டு, என்னம்மா சௌக்கியமா இருக்கியா, நன்னா இருக்கியா, எப்படி இருக்கேன்னா, பார்த்தா தெரியலையா எப்படி இருக்கேன்னு, நீங்க பார்த்துன்றதை விட உங்க மாப்பிள்ளை ரொம்ப நன்னா பார்த்துக்கிறாரு என்ன அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷமா சொல்லிட்டு, ஒரே ஒரு வருத்தம். என்ன வருத்தம் அப்படின்னா, அந்த சகோதரிகள் பேரெல்லாம் சொல்லி, அவ எல்லாரும் கஷ்டப்படுறா போல இருக்கு, எப்பயுமே இவர் என் கூடயே தான் இருக்கார், அவ கூட இருக்கிற மாதிரி தெரியல, அவெல்லாம் என்ன பண்றானே தெரியல அப்படின்னு இந்த மாதிரி ஒவ்வொரு புத்திரியும் சொல்றாளாம் அந்த மாந்தாத்தா கிட்ட. இப்படி எல்லா பெண்களையும் பார்த்து இந்த மாந்தாத்தாவும் ஒன்னும் சொல்லிக்கல. எல்லா பெண்களையும் பார்த்து வெளில வந்துட்டு சந்தோஷத்தோட கிளம்பும் போது அங்கேருந்து சௌபரி வர்றார். என்ன சுவாமி பார்த்தீரா, எல்லாரும் சௌக்கியமா இருக்காளன்னா சாஷ்டாங்கமா விழுறார். உம்மாலதான் இப்படிலாம் பண்ண முடியும், இந்த தபஸுக்கு ஏதாவது பிரதி உண்டா, தபஸுனால என்ன வேணா பண்ண முடியும்னு இப்படி நீ காண்பிச்சுட்டேரேன்னு சொல்லிட்டு நமஸ்காரம் பண்ணி பெண்கள்லாம் நல்லபடியா பார்த்துக்கோங்கன்னு சொல்லிட்டு மாந்தாத்தா கிளம்பிட்டார். அப்படி ஒரு தபஸுனால இந்த மாதிரி ஒரு சௌபரின்ற ஒரு பட்டணத்தையே உண்டாக்கி இப்படி அந்த பெண்களோட சௌக்கியமா இருக்கார் அந்த சௌபரி மகரிஷி. இப்படி இருந்துட்டே இருக்கும்போது திடீர்னு ஒரு நாளைக்கு தோணுது, ஆஹாஹா நாம எப்படி இருந்தோம், எப்படி தபஸ் பண்ணணும், எப்படி இந்த தபஸை வளர்த்துண்டோம், அந்த மீன் சங்கத்தை பார்த்து இப்படி வீணா போயிட்டோமே, இப்படி நாம இவா கூட இவ்வளவு சௌக்கியமா இத்தனை வருஷம் இருந்தோமே, இது போதும்னு தோன்றதோ, போதும்னு தோணவே மாட்டேங்கிறது பாத்தியா. அதுதான் பகவன் மாய. இந்த சம்சார வாழ்க்கை, இந்த குடும்ப வாழ்க்கை போதும்னு தோறாது, ஆனா ஆனந்தத்தையும் கொடுக்காது, துக்கமா தான் இருக்கும், இதுல இருந்து வெளில வரணும்னாலும் வர முடியாது, இப்படி இதுல மாட்டின்ட்டமேன்னு சௌபரி வருத்தப்படுற. நாம ஏகாக்கியா இருந்தோம், பகவத் தியானம் பண்ணிட்டு இருந்தோம், எவ்வளவு ஆனந்தமா இருந்தோம், அந்த மீன் சங்கத்தை பார்த்து அந்த மாதிரியே நம்ம இருக்கணும்னு நினைச்சுட்டு ஒவ்வொரு பெண்ணுகிட்டேந்து 100 குழந்தைகளை பெத்துண்டு இப்படி ஒரு பெரிய நகரத்தை உண்டாக்கினதுனால என்ன பிரயோஜனம், இனிமே கொண்டு நாம ஏமாறக்கூடாது அப்படின்னு தான் அப்படியே கிளம்பி காட்டுக்கு போய் வானப்பிரஸ்தமாக இருந்து கொண்டு, வானப்பிரஸ்தாசிரமத்துக்கு அப்படியே ஏகாந்தமா இருந்து கொண்டு பகவத் தியானம் பண்ணி பகவானை அடையணும்னு அந்த க்ஷணமே கிளம்பிட்டார் அங்க எந்த சௌபரி. இப்படி சௌபரி கிளம்பிட்டார்னு தெரிஞ்சிருந்த உடனே அந்த 50 பெண்மணிகளும் சௌபரியை தொடர்ந்து வரா அந்த காட்டுல. அவளும் பரம பதிவிரதைகள், அவளுக்கு வாழணும்ன்ற ஆசை இல்லை. சௌபரி பின்னாடியே இப்படி வந்துட்டே இருக்கும்போது சௌபரி ஒரு இடத்துல உட்காந்துட்டு தபஸ் பண்ண ஆரம்பிக்கிறார். தன் கணவனை பார்த்துட்டே இருக்கா அந்த பெண்கள் எல்லோரும். அப்படி தபஸ் பண்ற என்ன ஆச்சரியம்னா, அந்த பழைய அந்த அனுசந்தானம் இருக்கிறதுனால மனசு உள்ள போய் தபஸ் பண்ணி அவளோட தப்போ அக்னி ஆனது அப்படியே அந்த சரீரத்தை பஸ்பமாக்கி அவருடைய ஆத்மாவை பகவானோட இரண்டா கலக்கிறது போல ஆகாய மார்க்கத்துல போறது. அந்த தப்போ அக்னி இன்னும் எரிஞ்சுட்டு இருக்கு. இந்த பதிவிரதைகளும் நானும் எங்க ஆத்துக்காரரோட சேர்ந்துட்டு அவர் கூட சாயுஜ்யமானும் தான் எங்களுக்கு ஆசைன்னு சொல்லிட்டு அந்த தப்போ அக்னி மாதிரி இருக்கே அதுல இவர்களும் வந்துட்டார்கள். அந்த அக்னிக்குள்ள இறங்கினோடனே இவாளுடைய சரீரமும் மறைஞ்சிடுது.
எங்க சௌபரி எந்த பகவானோட இரண்டரை கலந்தாரோ அப்பட பரம பதிவிரதையா இருக்கக்கூடிய இந்த 50 பெண்களும் மாந்தாத்தாவோட பெண்களும் அந்த சௌபரியுடைய அந்த பாதையை அனுசரித்து பகவானை போய் அடைந்தார்கள் அப்படின்றதோட இந்த அத்தியாயமானது பூர்த்தியா இருக்கு. இந்த அத்தியாயத்தில் இந்த மாந்தாத்தான்னு அப்படி ஒரு ராஜா பரிபாலனம் பண்ணினார். அப்புறம் இந்த சௌபரி கதையெல்லாம் ஆச்சரியமான கதை. அதை சொல்லி பிரம்மனிஷ்டா இந்த அத்தியாயத்தை பூர்த்தி பண்றார். மேலும் எல்லோரும் கலந்து இந்த அத்தியாயத்தை பாராயணம் பண்ணுவோம். षष्ठोऽध्यायः श्रीशुक उवाच विरूपः केतुमान् शम्भो अम्बरीषसुतास्त्रयः विरूपात् पृषदश्वोऽभूत् तत्पुत्रस्तु रथीतरः रथीतरस्य अप्रजस्य भार्यायां तन्तवेर्थितः अंगिराजनयामास ब्रह्मवर्चस्विनः सुतान् एते क्षेत्रे प्रसूता वै पुनस्त्वाङ्गिरसा स्मृताः रथीतराणां प्रवराः क्षत्रोपेताद्विजातयः चुवतस्तु मनोर्जज्ञे इक्ष्वाकुः घ्राणतः सुतः तस्य पुत्रशतज्येष्ठाः विकुक्षिनिमिदण्डकाः तेषां पुरस्तात् अभवन् आर्यावर्ते नृपा नृप 25 पश्चाच्च त्रयो मध्ये परेण्यतः स एकदा अष्टकाश्राद्धे इक्ष्वाकुः सुतमादिशत् मांसम् आनीयतां मेध्यं विकुक्षे गच्छमाचिरम् तथेति सवनं गत्वा मृगान् हत्वा क्रियार्हणान् श्रान्तो बुभुक्षितो वीरः शशंचादत् अपस्मृतिः शेषं निवेदयामास पित्रे तेन च तद्गुरुः चोदितः प्रोक्षणाय आह दुष्टमेतत् अकर्मकम् ज्ञात्वा पुत्रस्य तत्कर्म गुरुणा अभिहितं नृपः देशान्निस्सारयामास सुतं त्यक्तविधिं रुषा स तु विप्रेण संवादं जापकेन समाचरन् त्यक्त्वा कलेवरं योगी स तेनावापयत्परं पितर्युपरतेभ्येत्य विकुक्षिः पृथिवीं इमां शासनीजे हरिं यज्ञैः शशाद इति विश्रुतः पुरञ्जयः तस्य सुतः इन्द्रवाग इतीरितः ककुत्स्थ इति चाप्युक्तः शृणुनामानि कर्मभिः कृतान्त आसीत् समरः देवानां सह दानवैः पार्ष्णिग्राहो वृतो वीरः देवैः दैत्यपराजितैः वचनाद्देवदेवस्य विष्णोः विश्वात्मनः प्रभो वाहनत्वे वृतस्तस्य बभूवेन्द्रो महावृषः ससन्नद्धो धनुर्दिव्यम् आदाय विशिखाञ्छितान् स्तूयमानः समारुह्य युयुत्सुः ककुदिस्थितः तेजसा आप्यायुतो विष्णोः पुरुषस्य परात्मनः प्रतीच्यां दिशि
दैत्यानां न्यरुणत् त्रिदशैः पुरम् तैस्तस्य चाभूत् प्रधनं तुमुलं रोमहर्षणं यमाय भल्लैः अनयत् दैत्यान् ये अभिययुर्मृधे तस्येषु पाताभिमुखं युगान्ताग्निमिव उल्बणं विसृज्य दुद्रुवुर्दैत्याः हन्यमानाः स्वमालयम् जित्वा पुरं धनं सर्वं सश्रीकं वज्रपाणये प्रत्यच्छत् स राजर्षिः इति नामभिराहृतः पुरञ्जयस्य पुत्रोऽभूत् अनेनास्तत्सुतः पृथुः विश्वरन्धिः ततश्चन्द्रः युवनाश्वश्च तत्सुतः शाबस्तः तत्सुतो येन शाबस्ती निर्ममे पुरी बृहदश्वस्तु शाबस्तिः ततः कुवलयाश्वकः यः प्रियार्थम् उतङ्कस्य धुन्धुनामासुरं बली सुतानाम् एकविंशत्या सहस्रैः अहनद्वृतः धुन्धुमार इति ख्यातः तत्सुतास्ते च जज्वलुः धुन्धोः मुखाग्निना सर्वे त्रय एवावशेषिताः दृढाश्वः कपिलाश्वश्च भद्राश्व इति भारत दृढाश्वपुत्रो हर्यश्वः निकुम्भः तत्सुतस्मृतः बर्हणाश्वो निकुम्भस्य कृशाश्वो अथास्य सेनजित् युवनाश्वो अभवत् तस्य सोनपत्यो वनं गतः भार्याशतेन निर्विण्णः ऋषयोऽस्य कृपालवः इष्टिं सवर्तयां चक्रुः ऐन्द्रीं ते सुसमाहिताः राजा तत् यज्ञसदनं प्रविष्टो निशितर्षितः दृष्ट्वा शयानान् विप्रांस्तान् पपौ मन्त्रजलं स्वयम् उत्थितास्ते निशाम्याथ व्युदकं कलशं प्रभो पप्रच्छुः कस्य कर्मेदं पीतं पुंसवनं जलं राज्ञा पीतं विदित्वाथ ईश्वरप्रहितेन ते ईश्वराय नमश्चक्रुः अहो दैव बलं बलं ततः काल उपावृत्ते कुक्षिं निर्भिद्य दक्षिणम् युवनाश्वस्य तनयः चक्रवर्ती जजानः कं धास्यति कुमारोऽयं स्तन्यं रोरूयते भृशम् मां धाता वत्समारोधीः अतीन्द्रो देशिनीमदात् न ममार पिता तस्य विप्रदेव प्रसादतः युवनाश्वोऽथ तत्रैव तपसा सिद्धिमन्वगात् त्रसद्दस्युः अतीन्द्रोऽङ्ग विदधे नाम तस्य वै यस्मात्त्रसन्ति ह्युद्विग्नाः दस्यवो रावणादयः
यौवनाश्वोऽथ मान्धाता चक्रवर्ती अवनीं प्रभुः सप्तद्वीपवतीमेकः शशास अच्युत तेजसा ईजे च यज्ञं क्रतुभिः आत्मवित् भूरि दक्षिणैः सर्वदेवमयं देवं सर्वात्मकमतीन्द्रियं द्रव्यं मन्त्रो विधिर्यज्ञः यजमानस्तथर्त्विजः धर्मो देशश्च कालश्च सर्वमेतत् यदात्मकं यावत् सूर्य उदेति स्म यावच्च प्रतितिष्ठति सर्वं तत् यौवनाश्वस्य मान्धातुः क्षेत्रमुच्यते शशबिन्दोर्दुहितरी बिन्दुमत्यामधानृपः पुरुकुत्सम् अम्बरीषं मुचुकुन्दं च योगिनम् तेषां स्वसारः 50 सौभरिं वव्रिरेपतिं यमुनान्तर्जले मग्नः तप्यमानः परन्तपः निर्वृतिं मीनराजस्य वीक्ष्य मैथुनधर्मिणः जातस्पृहो नृपं विप्रः कन्यां एकाम् अयाचत सोऽप्याह गृह्यतां ब्रह्मन् कामं कन्या स्वयंवरे स विचिन्त्य अप्रियं स्त्रीणां जरठोऽयम् असम्मतः वलीपलितये जत्कः इत्यहं प्रत्युदाहृतः साधयिष्ये तथात्मानं सुरस्त्रीणाम् अभीप्सितं किं पुनः मनुजेन्द्राणाम् इति व्यवसितः प्रभुः मुनिः प्रवेशितः क्षत्रा कन्यान्तः पुरमृद्धिमत् वृतश्च राजकन्याभिः एकः 50 तासां कलिः अभूद्भूयान् तदर्थे अपोह्य सौहृदम् ममानुरूपो नायं वः इति तद्गतचेतसां स बह्वृचस्ताभिरपारनीय तपश्रियानर्घ्य परिच्छदेषु गृहेषु नानोपवनाम लाम्भः सरस्सु सौगन्धिक काननेषु महार्हशय्यासन वस्त्रभूषण स्नानानुलेपाभ्यवहारमाल्यकैः स्वलङ्कृतस्त्री पुरुषेषु नित्यदा रेमे अनुगायद्विजभृङ्ग वन्दिषु यद्गार्हस्थ्यं तु संवीक्ष्य सप्तद्वीपवतीपतिः विस्मितः स्तम्भमजहात् सार्वभौमश्रियान्वितम् एवं गृहेषु अभिरतः विषयान् विविधैः सुखैः सेवमानो न चातुष्यत् आज्यस्तोकैः इवानलः स कदाचित् उपासीनः आत्मापह्णवमात्मनः ददर्श बह्वृचाचार्यो मीनसङ्गसमुत्थितम् अहो इमं पश्यत मे विनाशं
तपस्विनः सच्चरितो व्रतस्य अन्तर्जले वारिचरप्रसङ्गात् प्रच्यावितं ब्रह्मचिरं धृतं यत् सङ्गं त्यजेत मिथुनौ व्रतिनां मुमुक्षुः सर्वात्मना न विसृजेत् बहिरिन्द्रियाणि एकश्चरन् रहसि चित्तमनन्त ईशे युञ्जीत तद्व्रतिषु साधुषु चेत्प्रसङ्गः एकस्तपस्वी अहम् अथाम्भसि मत्स्यसङ्गात् पञ्चाशदासमुत पञ्चसहस्रसर्गः नान्तं व्रजामि उभयकृत्यमनोरथानां मायागुणैः हृतमतिः विषयेऽर्थभावः एवं वसन् गृहे कालं विरक्तो न्यासमास्थितः वनं जगाम अनुययुः तत्पत्न्यः पतिदेवताः तत्र तप्त्वा तपस्तीक्ष्णम् आत्मकर्षणमात्मवान् सहैव अग्निभिरात्मानं युयोज परमात्मनि ताः स्वपत्युः महाराज निरीक्ष्य आध्यात्मिकीं गतिम् अन्वीयुः तत्प्रभावेण अग्निं शान्तमिव अर्चिषः श्रीहरये नमः श्रीहरये नमः। श्रीमद्भागवते महापुराणे पारमहंस्यां संहितायां नवमस्कन्धे सौभर्याख्याने षष्ठोऽध्यायः। गोपिका जीवनस्मरणं गोविन्द गोविन्द। सद्गुरु विठ्ठलदास महाराज की जय।